மாவட்டம் சமுத்திராப்பட்டி பகுதியில் உள்ள திருமணிமுத்தாறில் மேம்பாலம் அமைத்து தர கோரி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாலம் இல்லாததால் திருமணிமுத்தாற்றின் மறுகரையில் அமைந்துள்ள இடுகாட்டிற்கு செல்வது என்பது சவாலாக இருப்பதாக கூறிய மக்கள், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் நீர்வரத்து குறையும் வரை இறந்தவர்களின் உடலை வீட்டிலேயே வைத்திருக்கும் அவல நிலை உள்ளதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து பயணிகள் அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் திண்டுக்கல் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட சிபிஐ நீதிமன்றத்தில் துரை தயாநிதியின் ஒலிம்பஸ் நிறுவனம் 259 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் துரை தயாநிதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் துரை தயாநிதிக்கு உடல் மற்றும் மனரீதியான பிரச்சனை இருப்பதால் முழுமையான மருத்துவ ஆவணங்களை தாக்கல் செய்ய துரை தயாநிதி தரப்பு வழக்கறிஞர் முறையிட்டதை தொடர்ந்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் பழுதாகி நின்ற வாகனம் மீது லாரி ஒன்று மோதிய விபத்தில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஓட்டுநரை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் பல்லேரி ஊராட்சி ஒன்றியத்தில் 1,23,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மோட்டார் பைப் அமைத்ததாக வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையில் முறைகேடு நடந்திருப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். எனவே இதில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போர் போட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்போ இந்த போர் மோட்டர் மாத்தந்தா பொய்யான ஒரு அறிவிப்பை எழுதி பில் வாங்கியிருக்காங்க. இந்த போர்டில் இருக்கிறது நியூ மோட்டர்னு போகிறது பதில் நியூ மேட்டர்னு போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது இந்த பஞ்சாயத்தில். பைப் லைனும் மாற்றலை, போர் மோட்டரும் மாற்றலை, எதுவும் மாற்றலை. இருக்கிறத வச்சு அப்படியே பில்லு வாங்கி எழுதி போகிறாங்க. இது பஞ்சாயத்து தலைவருக்கும் தெரியும், துணை தலைவருக்கும் தெரியும், இந்த பஞ்சாயத்தில் எல்லாருக்குமே தெரியும். இது பிடிசிலேருந்து எல்லாருமே இதில் கொள்ளையடிக்கிறாங்க. பிடிசி 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பஞ்சாயத்துல 30 போர் இருக்குது. 30 போர்லயுமே எந்த போர்லயுமே போர் மோட்டார் கிடையாது, சின்டெக்ஸும் கிடையாது. எல்லாத்தையுமே வித்து தின்ட்டாங்க. இது சட்டப்பூர்வமா ஏலமும் விடல. இவங்க பாட்டுன்னு இவங்க எத்தனை போயிட்டு அதுக்கு ஒரு குடோன், அதுக்கு அரசாங்க இடத்துல ஒரு வீடு அமைச்சு அதுக்குள்ள எத்தனை போயிட்டு வச்சு அது ஒரு வீட்டு ரசீதி போட்டு அவங்களுடைய குடும்ப நபருக்கு வீட்டு ரசீதி போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா பஞ்சாயத்துக்குன்னு இடம் கிளீன் பண்ணி போர் பைப் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் போர் பைப் போட்டிருக்காங்க. அந்த போர் பைப் பஞ்சாயத்துல ஏலமே விடல. ஏலம் விட்டா எப்படி பஞ்சாயத்து தலைவரே எப்படி எடுக்க முடியும்? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இன்ஸ்டாகிராமில் கத்தி, கம்பு, பைப் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ரீல் செய்து பதிவிட்ட கல்லூரி மாணவனை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். தொடர்ந்து தான் பதிவிட்ட வீடியோ தவறானது என மாணவர் மன்னிப்பு கேட்டு வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தோன்னா தவறாக நான் கற்றுக்கினேன். இனிமேல் அந்த மாதிரி வீடியோ நான் போட மாட்டேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னுடைய அந்த இன்ஸ்டா பேஜ் அந்த மாதிரி வீடியோ ஏதாச்சும் வந்தால் அதுக்கேற்ற தண்டனை எனக்கு கொடுக்க மாதிரி நானே கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை அவர்கள் நானே கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி வீடியோ இனிமேல் அக்கௌண்ட் வராதே வந்தால் அதுக்கேற்ற தண்டனை கொடுங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் தாவடநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதிப்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாணவ மாணவியின் பாதுகாப்பை கருதி கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகேயுள்ள வங்காரம் கிராமத்தில் ஊராட்சி தொடக்க அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரியும் செல்வராஜ் என்பவர் அப்பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி பள்ளியை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில்
குற்றவாளி செல்வராஜ் தலைமறைவாகியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கோயில் வளாகத்தில் நீதிமன்றம் கட்டுவதற்கு பொதுமக்கள் கையில் விளக்குகளை ஏந்தியபடி எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் 1000 ஆண்டுகள் பழமையான கரும்பாயுதம் கொண்ட அய்யனார் கோயில் வளாகத்தில் கட்டப்படும் நீதிமன்ற கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையத்தில் மகளிர் விடியல் பயண புதிய பேருந்து மற்றும் 4 புதிய புறநகர் பேருந்துகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் மு மதிவாணன், மாநகராட்சி துணை மேயர் திவ்யா, திருச்சிராப்பள்ளி மண்டல பொது மேலாளர் சதீஷ்குமார், போக்குவரத்து கழக பணியாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பாட்ஷா மற்றும் விக்னேஷ் என்ற 2 குற்றவாளிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவின்படி குற்றவாளிகள் 2வரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மழைநீர் வெள்ள வடிகால் ஓடையில் செத்து மிதந்த மீன்களால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மீன் கம்பெனி நிறுவனங்கள் கழிவு நீரை திறந்துவிட்டதால் இந்த மீன்கள் செத்து மிதந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று அதிகாரிகள் ஆராய வேண்டும் என அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் குடியிருக்கோம். இது ராஜீவ்காந்தி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வடிகால் ஓடையில் மீன் நிறைய செத்து மிதக்குது. என்ன காரணங்கள்னு தெரியல. இது அதிகாரிகள் உடனே கவனிக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை வனப்பகுதியில் யானைகள் முகாமிட்டு சேதப்படுத்திய பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களின் பாதுகாப்பிற்காக வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் சோலார் மின்வேலிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவகுமார் தனக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் பொறுப்பை வழங்கிய முதலமைச்சர் நா. ரெங்கசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கூறினார். அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எனக்கு காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் பதவியினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கிய மக்கள் முதல்வர் மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்களுக்கும், முன்னாள் சேர்மன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய NSG ஜெயபாலன் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், காரைக்கால் மாவட்ட தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை அருகே பழுதடைந்த மின்கம்பம் வீழ்ந்து 3 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்ததால் மின்வாரியத்துக்கும் மாநகராட்சிக்கும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் பழுதான மின்கம்பத்தை மாற்ற புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அலட்சியம்தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் என தெரிவித்த பொதுமக்கள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 2 சக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் ராஜேந்திரன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நகர காவல் நிலைய போலீசார் இறந்தவரின் சடலத்தை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஜெயகாந்தி வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய செயலாளர் விமல்ராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான வளரிளம் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. மேலும் சிநேகிதி நெட்வொர்க் மற்றும் இனாட்டா ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கியம், மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சந்தேகம் குறித்தும் விழிப்புணர்வு கருத்து நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் மற்றும் ஞானசேகரன் ஆகியோரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்த கொடுமுடி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து போலீசார் 3 நாட்கள் குற்றவாளிகளை கஸ்டடியில் எடுத்துக் கொள்ளலாம் எனவும், மீண்டும் திங்கட்கிழமை 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி பாண்டியராஜன் அறிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழைய உச்சிமேடு கிராமத்தில் பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட தார் சாலையில் ஒரு வாரத்திலேயே விரிசல் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தார் சாலை முறையாக போடாத ஒப்பந்ததாரர் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் மற்றும் சின்னசேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெயிண்ட் கடை மற்றும் மருத்துவ அறுவை சிகிச்சை உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மற்றும் மத்திய நுண்ணிரிவு பிரிவு போலீசார் மெத்தனால் மற்றும் எத்தனால் விற்பனை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மெத்தனால், எத்தனால் விற்பனை செய்ய உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும், இல்லை என்றால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் பகுதியில் சினிமா படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த துணை நடிகர் மணிகண்டன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் படப்பிடிப்பு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த வெள்ளவேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு சார்பில் அரசு மருத்துவமனை, ஆதிதிராவிடர் தங்கும் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆய்வுக்குழு நிர்வாகிகள் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு மற்றும் பெரியகுளம் அடுக்கு சாலை குறித்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். பேருந்து நிலையம் சென்று பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்தோம். ஏனென்றால் உலக பிரசித்தி பெற்ற மலைகளில் ஒன்றான கொடைக்கானல் மலை, அந்த மலையில் வரக்கூடிய ஏழை எளிய மக்கள், கார்கள் இல்லாமல் பேருந்தில் வரக்கூடிய மக்களுக்கு என்ன வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது, அந்த இடத்தை சுற்றி பார்த்தோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சள் பை அப்படின்ற ஒரு திட்டத்தை துவக்கி இன்றைக்கு ஒரு ரோட் ஷோ பல்வேறு கிலோமீட்டருக்கு சென்று மஞ்சப்பையினுடைய மகத்துவத்தை, பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற அந்த திட்டத்தை சகோதர சகோதரிகளெல்லாம் ஒரு மைக் மூலியமாக மஞ்சப்பையை பயன்படுத்துங்கள் என்று பொல்யூஷன் கண்ட்ரோல் மூலமாக அந்த நிகழ்வை நாங்கள் துவக்கி வைத்தோம். அதன் பிறகு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.